சிவகங்கையில் நாள்பட்ட தேனை குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான சிறுவனின் உயிரை அரசு மருத்துவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். ரோஸ் நகரைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் வீட்டிலிருந்து நாள்பட்ட தேனை குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு 3 நாட்களுக்கு வெண்டிலேட்டர் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தேனில் இருந்த நச்சுத்தன்மையை உடல்நலம் பாதிக்க காரணம் என்று மருத்துவர்கள் கண்டறிந்தனர். அதற்கான மருந்து இந்தியாவில் இல்லாத போதிலும் இம்யூனோகுளோபுலின் மருந்தை பயன்படுத்தி சிறுவனின் உயிரை காப்பாற்றியதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாள்பட்ட உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தினர். நல்ல மருந்து, அதுக்கு எக்ஸ்பைரிலாம் இல்லை, எவ்வளோ நாள் வேணால் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது. அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த வாடை வந்ததுனாவோ அல்ல கெட்டு போனது ரொம்ப நாளாச்சு வாங்கி அந்த மாதிரி இருந்தாவோ சந்தேகம் இருந்தால் அது குழந்தைகளை நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன ஆகும்னா அந்த தேனில் போட்டுலினும் கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினும் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும். அந்த நச்சுப்பொருள் நேரடியாக மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்கினா அதுக்கு அடுத்து உடனே நம்ம சுவாசமும் ரத்த ஓட்டமும் உடனடியாக பாதிக்கும். அந்த நிலைமை தான் இந்த குழந்தைக்கு ஆயிருக்கு. குழந்தைகள் மட்டும் கிடையாது, நம்மளையும் பெரியவங்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும், நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும்.